அனைவருக்கும் காலை வணக்கம். கோட்டையை கடந்து விட்டேன் காலையிலே நடைபயிற்சி மூலமாக. இன்று இந்த உணவு சம்பந்தமாக நான் உங்களிடம் சில உரையாடல்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுமக்கள் அனைவரும் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாமெல்லாம் காலையில் டீ கடை முன்பு அமர்ந்து டீ குடித்து கொண்டிருப்போம். இப்பொழுதெல்லாம் மசாலா டீ, லெமன் டீ, இஞ்சி டீ என்ற வகையிலே பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரித்து கொண்டு வருகிறார்கள். இந்த டீகளெல்லாம் மசாலா டீ என்பது வீட்டிலே மனைவி இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, மிளகு, சீரகம், கடுகு இவைகளை அரைத்து கொடுப்பது இல்லை. இவையெல்லாம் கெமிக்கல், ரசாயனம் கலந்த ஒரு கருவியை தான் கலந்து கொடுக்கிறார்கள். இது குடல் புண், கேன்சர் இப்படிப்பட்ட வகைகளை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று அசைவ பிரியர்கள் இந்த சிக்கன் கடைகளிலே பெப்பர் போடுங்கள் என்பார்கள். அந்த பெப்பர் என்பது வீட்டிலே மிளகை வாங்கி அரைத்து டப்பாவில் வைப்பதல்ல, அதுவும் ரசாயனம்தான் என்பதை நீங்கள் அனைவரும் உணரப்பட வேண்டும். பெரிய பெரிய செல்வந்தர்களும் நடிகர்களும் கடைசியில் புற்றுநோயால் இறக்கிறார்கள் என்பதை சமீப காலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரும்பகுதி செல்வந்தர்கள் மற்றும் சிறந்த நடிகர்கள், வயது முதிர்ந்தவர்களெல்லாம் கேன்சர். இதற்கு காரணம் ஃபாஸ்ட் ஃபுட், வீட்டு முறை உணவை சாப்பிடுவதில்லை. அவர்களெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலிலே ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வருவதனால்தான் இந்த நோயின் தாக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே ஒரு முறைக்கு அடுத்த முறை பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய்களை சுகாதார முறைப்படி உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அவைகள் கீழே ஊற்றப்பட வேண்டும். ஆனால் தார் போல் இருக்கும். ஒரு கடையில் சென்று பார்த்தால் ஒரு பெரிய கடாய் இருக்கும், அதிலே 1 லிட்டர் எண்ணெய் கூட இருக்காது. 10 லிட்டர் பிடிக்கக்கூடிய எண்ணெயில் அந்த 1 லிட்டர் எண்ணெயை சுமார் 100-200 பேருக்கு மீண்டும் 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 பயன்படுத்தி போடுவார்கள். அதில் அந்த கருப்பு நிறமாக மாறக்கூடியது தார் நிறையில் இருக்கும்போது அது புற்றுநோயை உண்டாக்கும். அதனுடன் சேர்த்து இந்த பெப்பரை போடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெப்பரும் கெமிக்கல் தான். எனவே தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் வீட்டு உணவை சாப்பிடுங்கள். டீ கடையில், நடைபாதை டீ கடையில் பாய்லர் டீ வைத்து கொண்டிருப்பார்கள், அவர்களிடம் டீ அருந்துங்கள். அதிலும் சில கலப்படங்கள், புளியாங்கொட்டை, களிமண், மரத்தூள் என்கிறார்கள். வாசனையாக மூர்ந்து பார்த்தால், ஒரு டீயை வாங்கி மூந்து பார்த்தால் தெரியும் அது டீ இலை தூளா அல்லது வாசனை வரவில்லை என்றால் கீழே ஊற்றி விடுங்கள். யாரும் குடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறேன். இது பொது நலத்துக்காக அனைவரும் பின்பற்றப்பட வேண்டும். இதனால் உடல் நலம் பாதிக்கும். வயது முதிர்ந்தவர்களும் சரி, இளமையிலே குடித்து கொண்டிருப்பவர்களுக்கு பிறகு அதிக நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.